வணக்கம் நண்பர்களே. பொதுவாக விஜயகாந்த் சினிமாவில் தான் சீரியஸாக இருப்பாராம். சிவந்த கண்களுடன் கோபமாக முறைத்து வசனம் பேசுவாராம். தப்பு நடந்தால் தட்டி கேட்பாராம். எதிரிகளையும் ரவுடிகளையும் அடித்து தும்சம் செய்வாராம். பக்கம் பக்கமாக வசனம் பேசுவாராம். இதுதான் அவரின் ஸ்டைல். விஜயகாந்த் படங்களை ரசிகர்கள் விரும்புவதற்கு காரணமே அவர் படங்களில் இடம்பெறும் சண்டை காட்சிகள் தான். துவக்கத்தில் இருந்தே ஆக்ஷன் படங்களில் நடித்து ரசிகர்களிடம் பிரபலமானவர் தான் விஜயகாந்த். ஆனால் அவர் மிகவும் ஜாலியான மனிதர். குழந்தைகள் போல குறும்புத்தனம் செய்வார் என்பது பலருக்கும் தெரியும். அது அவருடன் நெருங்கிய பழகியவர்களுக்கும் அவரின் படங்கள் நடித்த நடிகர் நடிகைகளுக்கும் மட்டுமே தெரியும். படப்பிடிப்பில் மற்ற நடிகர் நடிகைகள் நடித்து கொண்டிருக்கும் போது சின்னதாக ஒரு கல்லை எடுத்து குறிவைத்து அவர்கள் மீது எறிவாராம். அதன் பின் அவரே யாரோட கல்லை தூக்கி போட்டது, பிச்சி புடுவேன் பிச்சி என கோபப்படுவது போல நடிப்பாராம் விஜயகாந்த். இந்த தகவலை விஜயகாந்தின் நண்பரும் நடிகருமான வாகை சந்திரசேகரை ஊடகத்தில் தெரிவித்திருந்தாராம். இது மாதிரியான பல விஷயங்களை விளையாட்டாக விஜயகாந்த் செய்வாராம். விஜயுடன் பூவே உனக்காக படத்தில் நடித்தவர் தான் நடிகை சங்கீதா. தமிழில் பல படங்களில் அவர்கள் நடித்திருக்கிறார். விஜயகாந்துடன் அலெக்சாண்டர் என்கிற படத்தில் நடித்தாராம். விஜயகாந்த் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பாராம். ஆனால் சங்கீதாவோ மிகவும் மெதுவாக செயல்படுவாராம். எனவே அவரை மகள் எக்ஸ்பிரஸ் என செல்ல பேர் அழைப்பாராம் விஜயகாந்த். முதலில் அதுக்கு என்ன அர்த்தம் என சங்கீதாவுக்கு புரியவில்லையாம். பின்னர் தான் சென்னையிலிருந்து மதுரை செல்லும் அந்த ரயில் மிகவும் மெதுவாக செல்லும் என அவருக்கு தெரிய வந்திருக்கிறதா. விஜயகாந்த் இருக்கும் படப்பிடிப்பு மிகவும் கட்டுப்பாடுடன் நடந்தாலும் கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது என பலரும் சொல்வது உண்டாம். ஸோ நேயர்கள், இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.